கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. பலன் தரும் தேவன் எபிசோட் 428ற்காகவும் இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஓய்வு நாள் ஆராதனையின் செய்தியாகவும் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகின்ற காரியம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். எலியா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். உங்களுக்கு சம்பவங்கள் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். தெரியாதவர்களுக்காக சுருக்கமாக சொல்லுகின்றேன். இஸ்ரவேலின் ஆகாப் ராஜா பாகால் வழிபாட்டிற்குள்ளே இருந்தவன். ராஜா அப்படி இருந்த காரணத்தினாலே அவனுடைய ஜனங்களும் பாகால் வழிபாட்டிற்குள்ளே இருந்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், உங்களிடத்தில் உள்ள 450 தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகளாகிய 450 பேரை தெரிந்து கொள்ளுங்கள். தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் தெரிந்து கொண்டு என்னிடத்தில் கூட்டி வாருங்கள். 2 காளைகளை தெரிந்து கொள்வோம். ஒரு காளையை நீங்கள் பலியிட வேண்டும். உங்கள் தேவனாகிய உங்கள் கடவுளாகிய பாகாலை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு சர்வாங்க தகன பலியை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படியே இந்த தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள், அவர்களுடைய தேவனாகிய பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஒரு உத்தரவும் கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக எலியா தீர்க்கதரிசி மேடையை உண்டு பண்ணி விறகுகளை அடுக்கி மற்றொரு காளையை சந்து சந்தாக வெட்டி தகன பலி கொடுக்கும்படியாய் அங்கே அந்த அமைப்பை ஏற்படுத்தினான். அது மாத்திரமல்ல, தகனபலி மேடையிலே இருக்கிற விறகுகளின் மீது கிட்டத்தட்ட 12 குடம் தண்ணீரை ஊற்றினான். இந்த மேடையை சுற்றி வாய்க்கால்களை உண்டாக்கி அதிலும் தண்ணீரை நிரப்ப சொன்னான். வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 18:35 தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரினால் நிரப்பினார்கள். அந்திபலி செலுத்தும் நேரத்தில் அவன் சின்ன ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன், இன்றைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும். காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன்,
இன்றைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லுகிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் பிரதானமான செய்தியாக, ஆராதனை செய்தியாக, இன்றைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும். எலியா சொன்னான், இன்றைக்கு விளங்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளின் பிரகாரம் கர்த்தருடைய காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்கள் ஜெபிக்கிற நாளிலேயே காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பார். இப்ப எலியா பலிபீடத்தின் அருகிலே இருந்து இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி, இன்றைக்கு தகன பலியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தான். அக்கினி இறங்கி தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் அக்கினி நக்கி போட்டது என்று சொல்லி 1 ராஜாக்கள் 18:38 பார்க்கிறோம். இன்றைக்கு காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின்படியெல்லாம் செய்ய வேண்டும். ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி ஜெபித்த சில தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள், ஹல்லேலூயா, எப்படி அதை பெற்றுக்கொண்டார்கள்? முதலாவது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆபிரகாமினுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக அவன் சாராளினுடைய தகப்பனார் வீட்டிற்கு போகின்றான். அங்கே பெத்துவேலும் லாபானும் அங்கே இருந்து அதன் பின்பதாக நடந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதற்கு முன்பதாக எலியேசர் ஆதியாகமம் 24:12 கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். பெண் பார்க்க போகிற காரியத்தில் கூட ஒரு வேலைக்காரனுடைய ஜெபத்தை பாருங்கள். இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணும். ஆதியாகமம் 24:15 அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ஆபிரகாமினுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மீது வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். இன்றைக்கு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொண்டோமானால், அங்கே நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிபட்டதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறதையும் கேள்விப்பட்டு அவன் அதை கட்டுவதற்காக
அர்த்தசஷ்டா ராஜாவிடத்தில் அனுமதி வாங்க போகிறான். அப்படி போவதற்கு முன்பதாக ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். நெகேமியா 1:11, ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும். ராஜாவிடத்தில் போவதற்கு முன்பதாக இன்றைக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். காரியம் அன்றைக்கே நடக்க வேண்டுமானால் ஜெபம் மிக மிக முக்கியமானது. இன்னொரு சம்பவம் இன்றைக்கு என்ற வார்த்தையிலே இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே சகேயுவை பார்க்க வேண்டும் என்று இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சகேயு, இந்த 2 காரியங்கள் ஒரு சம்பவமாய் நடந்தது. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சகேயு அவர் வருகிற வழியிலே முன்னாக ஓடி காட்டத்தி மரத்திலே ஏறி அவரை பார்க்கும்படி இருந்தான். இயேசு காட்டத்தி மரத்திற்கு அருகிலே வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து, நல்லா கவனிக்கணும், சகேயு இயேசுவை பார்க்கும்படியாய் காட்டத்தி மரத்திலே இருக்கிறான். காட்டத்தி மரத்திலே அருகாமையிலே இயேசு வந்த பொழுது சகேயுவை பார்க்கிறார். பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். லூக்கா 19:5, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். பாருங்க, முதலாவது சகேயுவுக்குள்ளே கர்த்தரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் யாருக்குள்ளெல்லாம் வருகிறதோ, இயேசுவை பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களை பார்க்கவும் கர்த்தர் விரும்புவார், நேசிக்க விரும்புவார், அன்பு கூற விரும்புவார். லூக்கா 19:9 வாசித்தால், இயேசு சகேயுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. முதல்ல பார்த்தோம், காரியம் கைகூடி வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். இப்பொழுது ரட்சிப்பு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. ரட்சிப்பு என்பது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. முதல்ல காரியம் கைகூடி வர பண்ண அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தையின்படி செய்ய வேண்டும். பாதுகாப்புக்கு கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் கர்த்தரை நம்மிலே, நம்முடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், வீட்டு மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். லூக்கா 23:43 வாசிப்போமானால்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே இயேசு கள்ளனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். சம்பவம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு, இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலையிலே வலது பக்கம் ஒரு கள்வனையும் இடது பக்கம் ஒரு கள்வனையும் அறைந்தார்கள். சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்து பேசினான். 2 குற்றவாளிகள் இயேசுவனுடைய சிலுவைக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சிலுவைகளிலே அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நீ இயேசுவானால், நீ கிறிஸ்துவானால் முதல்ல உன்னை ரட்சித்துக்கொள், அதுக்கப்புறம் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொன்னான். இன்னொரு குற்றவாளி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும், அதாவது இவ்வளவு பெரிய தண்டனையை நீ பெற்றிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம், என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறான். அங்கே லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். சின்ன ஜெபம் அவனை பரலோக வாழ்க்கைக்கு அழைத்து சென்றது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொண்டோமானால் 32ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசித்தால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி என்று போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய கடைசி பகுதியிலே, யாத்திராகமம் 32:29 கடைசி பகுதியிலே, கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். சம்பவம் என்ன? மோசே மலையிலிருந்து வருவதற்கு தாமதமான உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமை இழந்து எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லி ஆரோனிடத்தில் கேட்டார்கள். அவர்கள் வற்புறுத்தலினாலே ஆரோன் அவர்களிடத்தில் இருக்கிற காதணிகளை வாங்கி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து நடத்தி வந்த தெய்வங்கள் என்று சொன்னான். தெய்வங்கள் என்று சொன்னான். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி வைத்து அதை தெய்வம்னு சொன்னான். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த வார்ப்பிக்கப்பட்ட தெய்வ வழிபாடு இன்றளவும் தொடர்கிறது. மோசே இறங்கி வந்து லேவியரை பார்த்து சொன்னான், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் என்னிடத்திலே சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் வந்தார்கள். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்த நாளிலே ஏறக்குறைய ஜனங்களில் 3000 பேர் விழுந்தார்கள். அதற்கு பின்பு மோசே சொன்ன காரியம்,
கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பார். ஹல்லேலூயா, glory. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரியம் வாய்ப்பதற்கு, நாம் செய்கின்ற வேலைகளிலே வெற்றி கிடைப்பதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கே காரியத்தை வாய்க்க பண்ணும். அன்றைக்கு எலியா இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபித்தான். சர்வாங்க தகன பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் மனம் திரும்புவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். உங்கள் காரியம் வாய்க்க பண்ணுவார். உங்கள் வீட்டிற்கு வருவார். உங்கள் இருதயமாகிய வீட்டிலே தங்குவார். உங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் அவர் வெற்றி தருவார். ஆசீர்வாதம் தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்கள் உள்ளமாகிய வீட்டிற்கு வர வேண்டும், இல்லமாகிய வீட்டிற்கும் வர வேண்டும். காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டும். ஆசீர்வாதத்தை தர வேண்டும். ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்வீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.